பாமுகம் பாட்டிவிலான தமிழ் வானொலி விலங்குகள உடப்புறமொழி வாணி. இணைய வருவது ஊரோட விளையாடு தோப்போடு வச்சுதாமு வணக்கம் மணி. மன்னர்கள். வணக்கம். வணக்கம் மணி. விளங்குறதா நான் ஓ பேசுறேன்? ஓம் நன்றி. அது சுத்தி கொண்டிருக்கிறது, சரி, பரவாயில்லை. கேட்கின்றது ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அப்படி நன்றி. மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் வட்டார வழக்கு சொற்கள் ஊர்களும் வைத்திருக்கின்றேன். வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது நாங்க இந்த பழமொழிக்குள்ள போவோம். பழமொழிக்குதான் நீங்க கருத்தை சொல்லுங்க. அப்பன் வீடு அரண்மனையாம் சரி, புருஷன் வீடு கொடகாலியும் சரி. சொல்லுங்க, அப்ப இதுக்கான பதில் என்னண்டு? அப்பன் வீடு அரண்மனையும் சரி, அப்பன் வீடு அரண்மனையும் சரி, புருஷன் வீட்டு கொடகாலியும் சரி. கொடகாலியும் சரி. கொடகாலிண்டா அது ஒரு குட்டி குடிசை மாதிரி இருந்தாலும் கொடகாலி. கொடகாலியும் சரி. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நடப்பவருக்கு எல்லாமே சரியா தான் இருக்கும். மாளிகையும் சரி, குடிசையும் சரி என்றது போல. அப்படி இல்லை, நான் இப்படித்தான் எடுத்த முற்படுத்திக்கிறவர்களுக்கு அப்பண்ட வீடு பெருசா இருக்கும், வர்ற வீடு ஒரு சின்ன இதா இருக்குமென்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் வேணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், அப்ப மற்றவர்கள் இருந்தாலும் அது நமக்கு நிரந்தரம் இல்லை. புருஷன் வீடு அது சின்ன குடிசையாக இருந்தாலும் நீங்க சொன்ன புடகாரிய அது அதா இருந்தாலும் அதுதான் நமக்கு நிரந்தரம். மற்றவர்கள் பாப்போம், சொல்லிக் கொள்ளுங்கள். சொல்லியக்கா என்ன கேள்வியை சொல்லுங்க. நான் இப்பதான் போ கேள்வி வேற இல்ல, விடு. இது பழமொழி. கேள்வி கேட்கல. பழமொழிக்கான பழமொழி. அப்பன் வீடு அரமனையும் சரி, புருஷன் வீட்டு பொடகாலியும் சரி. அப்பன் வீட்டு அப்பன் வீடு அந்த அரமனையும் சரி. அப்பன் வீடு பெரிய அரமனையா இருக்குது. அது மாளிகை, இது மண் குடிசை. அப்படி சொல்லுங்க. அப்பன் வீடு மாளிகை, கணவன் வீடு மண் குடிசை. ஓகே, மண் குடிசையா? அப்படி எடுக்கலாம். சுதந்திரம் கணவன் வீட்டை சில பேருக்கு இல்ல தானே. ஐயோ, கிட்ட இருந்தா அக்காண்டும் பார்க்க மாட்டேன். விளங்கல. கிட்ட இருந்தா அக்காண்டும் பார்க்க மாட்டேன். இல்ல, நீங்கள் அங்காட எனக்கு விளங்க. கணவன் வீட்டுல என்ன அது, கணவன் வீட்டை என்ன செய்யணும், என்னத்தை ஒண்ணு செய்யல. அவர் பழமொழி. ஓகே, நீங்க சொல்லுங்க வச்சுதா. அதான் சொல்லுங்க. வாணி சொன்னது சரியாக இருக்கிறது. இப்ப என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில நாங்க எல்லாத்தையும் சைத்து கொண்டு வாழணும். அப்பண்ட வீட்டுல அங்க வந்துட்டு நாங்க இந்த பாடிட்டு இருக்கிறல, புராணம் பாடுறல, இப்படி வந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி போனேன், இப்படி என்ன நீங்க வாழ வச்சீங்களாண்டெல்லாம் நாம கத்துறல. அது அது நம்ம மாளிகையா இருந்தாலும், புருஷன் வீடுல நம்ம குடிசையில கொண்டு வைத்தாலும் சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு, இப்ப நாங்க ஊருக்குள்ள போவோம். அட்கப்பியா இருந்தா என்ன செய்யணும் சொல்லத்தானே வேணும். விளங்கல. சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா சொல்லலாம். அந்த சந்தோஷம் இல்லையண்டா சந்தோஷம் இல்லையன்று தானே சொல்ல வேணும். அதுக்காக சகிச்சு கொண்டு வாழணும்டா என்ன தலையெழுத்தா? தலையெழுத்து இல்ல. ஆனா உங்களோட வாழ்க்கை நீங்க உங்களை மட்டும் நீங்க யோசிக்க கூடாது. ஒரு வாழ்க்கை வந்தா அஜிதா ஆனாவும் மாதனாவையும் விட்டுட்டு அடுத்த சொல்லுங்க. இப்ப நாங்க இந்த இதுக்குள்ள போவோம். எதுக்குள்ள ஊருக்குள்ள வட்டார வழக்கு இல்ல, வட்டார வழக்கு சொல்லுங்களா? வட்டார வழக்கு சொல்லுக்குள்ள போவோமா? ஓகே. கிள்ளவடு. கிள்ளவடுவா? கிள்ளவடு. சரி, நீங்க வட்டார வழக்க சொல்ல கேளுங்க. நான் அதுக்கிடையில ஒரு நாளை நீங்க நில்லுங்க. நான் நிக்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். தெரிஞ்சா வருவேன். ஓகே. என்ன சொன்ன நீங்க? கிள்ளவடு அந்த கல்லிந்து வருந்தானே, அது மாதிரி அந்த இல்லைன்னா கிள்ளவடு. எடுத்துட்டு வா பிள்ளை. சிறிய பாத்திரம் அப்படியான கிண்ணிகளோ யோசித்து பாருங்க. கிள்ளவடு என்ன தெரியல வஜிதா. இல்ல, தெரியாட்டே சொல்லுங்க. எல்லாரும் தெரியாட்டே கொஞ்சம் மட்டும். கிள்ளவடுன்னு சொன்னா சுண்ணாம்பு வைக்கிற சின்ன பாத்திரம்.
ஓ தெரியுமா? சுண்ணாம்பு வச்சிருப்பாங்க தானே அந்த வெத்தலை பெட்டிக்குள்ள. ஆ. அதுக்குள்ள அந்த ஒரு மூடியோட ஒவ்வொரு இப்ப நீங்க வெத்தலை பெட்டி எப்படி அங்கால பக்கம் இருக்குது சரியா? எங்கட பக்கம் எல்லாம் அந்த வெத்தலை சப்புரத்தோட 7 பொருட்கள் இருக்கும். சுண்ணாம்பு டப்பிய சொல்றீங்களா அந்த வஜிதா? எச்சில் துப்புறதோ சுண்ணாம்பு டப்பிய சொல்றீங்களா? சுண்ணாம்பு டப்பி அந்த சின்ன சுண்ணாம்பு சுண்ணாம்பு டப்பி. அந்த வச்சிருப்போமல்லோ. டப்பதான் கொண்டு வச்சிருப்பாங்க. சுண்ணாம்பு கொண்டு வச்சிருப்பாங்க. கைப்பு வச்சிருப்பாங்க அதுக்குள்ள. அந்த டப்பிய தான் சுண்ணாம்பு அதத்தான் கிள்ளவடுன்னு சொல்றேன். கிள்ளவடு. அடுத்தது உசுப்புதல். உசுப்புதல். உசுப்பு ஏத்துறது. உசுப்பி உசுப்பி விடுறது. தட்டி விடுதல், அசைத்து விடுதல். உசுப்புதல் பாப்போம். தட்டி எழுக்கிற உசுப்புதல். தட்டி விடுறா. இன்னொன்று உசுப்புதல். அது உற்சாகப்படுத்தி விடுறது. வாணி மரங்களை வாணி கிளி- வாணி சும்மாருங்க. உசுப்புதல். மரங்களை ஆட்டி மரங்கள்ல இருக்கிற மாங்காய் அதுகளை எல்லாம் உசுப்பி விடுறோம் நானு. மாமரத்தில் இருக்கிற கொம்புல காய்கள் இருந்தா ஆட்டி விடுறது. ம். தூங்குறாக்களை எழுப்புறது இல்லையோ. நீ தூங்குறவையும் எழுப்பித்தானே விடுறவா அதுவும் சரிதான். தூண்டி விடுறது. என்ன காண இல்லையா உண்டை. வச்சுதான் உங்களுக்கு சத்தம் வரே இல்ல. டெலிபோனாக்கும் அது வந்து குழப்பி போட்டு. வகிதா டெலிபோன் சத்தம் பெறே இல்ல. இல்ல அவர் மியூட்ல இம்மட இல்ல. ஏதோ சுத்தி கொண்டு நிக்கிறேன்னு சொன்னார். அதோ தெரிய. மெசேஜ் ஒன்று போடுங்க அக்கா. சில வேளை வருதுன்ட்டு நினைச்சு காய்ச்சி கொண்டு நிற்கிறாரு தெரியல. வணக்கம். இல்ல அவர் காணோம். இணைப்பேன். இல்ல சத்தம் வரே இல்ல வகிதா. இல்ல அவர் இதுல இல்ல. இப்ப வருது உங்களுக்கு வானிலையில வரையில இணைங்க பாப்போம். ஓகே. அவர் ஜூமிலே இல்ல. இல்ல அவ சத்தம் வரையில கொண்டு கேட்டவ இல்லையன்றதான் திரும்பி இணைய சொன்னேன். அவ சில உள்ள ஓ பண்ணி ஓன் பண்ணுனா சரியா இருக்கும். டெலிஃபோனால வந்து அவ தெரியாது. டெலிஃபோன் இருந்தாலும் சில நேரம் பண்ணி அது நின்றுடுறது. வாணி கொங்கோமல்ல சட்டை போட்டு இருக்கிறீங்க போல அடக்கு வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு தீவுக்கு அப்புறம் ஆல்ரெடி வட்டி வச்சிருக்கு. சம 2 போட்டா அது வெயில காடும். வஜிதா என்னம்மா இல்ல சத்தம் இதுல வருது. நீங்கள் சூமிலேயே இல்லையே. ரூமுக்கு வாங்கோ. ஓகே ஓகே. ஓமா ஆமா. ஓகே ஓகே. சுத்தி கொண்டு நிக்குது அம்மானி. அதுல வேற கைத்தெல்லு மிசியால வாராவா. ஓகே. ஊரவர்கள் விட்டா சரியா வேற கதைக்க. ஆனா அழகா இருக்குது வாணி. இந்த இது ஃபுல் சட்டையா? சட்டை புடவட்டி சட்டை. கூட விட்டேன். நல்ல நல்ல அழகா இருக்கிறது. சமருக்கு வடிவா இருக்கு. சமர் உடுப்பு தான் இது. வெயில் அடிக்குதுதான். ஆனாலும் சாதாரண குளிர் இல்ல இங்க குளிர். வெயில் இல்ல குளிர். 2 நாள் வாணி இருமல் இல்லாமல் இருந்தது. ராத்திரி மீண்டும் கொஞ்சம் இருமலா இருக்குது. மருந்தும் நாளைக்கு போய் திருப்பி எடுக்கணும். நல்லா சுட்டு தண்ணியா குடிங்க. நீங்க போத்தல்ல குடிக்கிறீங்க. குளிராதா? இப்ப நான் கோப்பி தான் குடிக்க. நான் நீங்கள் இது நடக்க கொஞ்சம் பெரும் இல்ல அது வந்து அக்கா நீங்க போத்தல்ல குடிக்கிறது குளிர் ஜூஸ் ஏதுமா? நீங்க சுடு தண்ணி குடிங்க. அது சும்மா தண்ணி தான் கூட. இல்ல அது சுடு தண்ணியா குடிங்க. நீங்க சுட வச்சு போட்டு. அதுவும் குளிர் தானே போத்தல் தண்ணியா? எனக்கு அது இன்னும் தெரியல. தண்ணி கூட குடிக்கணுமா நீ டேப்லெட்டுக்கு? அப்ப எனக்கு இது சுகம் மாதிரி போத்துல 3-4 போத்தில் எடுத்து குடிக்கிறது. எடுத்து முடிய சில நேரம் ஜூஸும் குடிக்கிறது. இல்ல சில வேளை அதுவும் குளிர் தன்மையை தாக்கும். என்ன தெரியல. வெளியில வச்சாலும் ஒரு தானே அது.
இதென்ன கொஞ்சம் இந்த குறைஞ்ச ஓம்ல ஓ குடிச்சிங்கன்னா நல்லா இப்பெல்லாம் இருக்கும். எல்லாம் தான் செய்து செய்து பார்க்கிறேன், செய்ய ம், செய்ய எல்லாமே. ம். இப்ப திரும்பி அடுத்த தடத்துக்கு வாணி எம்ஆர்ஐ செய்யறதுக்கு திருப்பி வந்திருக்குது நேற்று. ஓ ஓ பாருங்க ஒரு தடவை பார்த்தா நல்லா. பங்கிரியாஸுக்கு திருப்பி ஒருக்கா அந்த கணையம் முந்தி வீக்கம் இருந்து வத்தினது தானே, இப்ப திருப்பி 7ஆம் மாசம், அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் வருகுது. அது மாற்றி செய்யலாம் தானே, நாள் பிரச்சனை கிடக்கு இல்லை. தானே. வணக்கம் வச்சுதா. வணக்கம் மகிதா. ஐயோ. ஓடிய போட இல்லை. சரி இப்ப வணக்கம். வணக்கம் பாணி. இப்ப ரெண்டு வணக்கம் வணக்கம் வாங்கோ. ரெண்டுல ஆ, ரெண்டுல ரெண்டு இருக்கிறீங்க. பேருக்கு நான் இந்த சூம நித்தாட்டி விடுறேன்னா என்னன்னு சொன்னா ஓகே. அந்த இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அது கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கிறது. கை தொலைபேசியிலே வந்து கொடுக்கறேன்னா இதை சூம் ஓபன் சுப்பேத்த வண்டி கிடக்கு. ஓ மன்னிப்போடு இந்த சூம நித்தாட்டி விடுறேன். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. இப்பொழுது ரெண்டும் வேலை செய்யுதக்கா, என்ன செய்ய? விளங்கல. இப்பொழுது ரெண்டும் வேலை இல்ல இல்ல செய்யுது. நீங்க இப்ப கதைகள் நில்லுங்க. ஆனா நேரம் போகுது. அப்படியே நில்லுங்கோ, அது தண்டை பாட்டுக்கு அது ஓஃப்ல விட்டுட்டு விடுங்கோ சும்மா. நான் தட்டி விடுறேன். ஓகே, ஆமா. தட்டி விடுறேன். இப்பொழுது நாங்க வட்டார வழக்கு சொற்கள்ல லந்து கேட்டிருந்தேன் உங்களுக்கு. இப்பதான் வருது. லந்து தெரியல. விளக்கா லந்து தெரியலையா ஒருத்தருக்கும்? இல்ல இல்ல. லந்து என்பது பற்றை இருக்குதான், அந்த வயல்கள் இருக்குதான் சின்ன பற்றை, அந்த தொட்டச்சுருங்கிய போல பூமியோட மட்டத்துல இருக்கிற பற்றைகளை வேற மாதிரி சொல்லுவாங்க. பத்தன்று சொல்ற ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக குட்டி அரிக்கிறத லந்துன்னு சொல்லுவாங்க. லந்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வயல்ல வேலை செய்யறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அது படர்ற கொடி மாதிரி சின்ன நரிக்கும், அதை புடுங்கணும், இல்லாட்டி நெல்லுல பிடிச்சி இந்த பழுதா போயிடும். அது நெல் மரங்களை பழுதாக்கி போட்டும், அதை லந்துன்னு சொல்லுவாங்க. இந்த வக்கீல் என்று சொல்றது, வக்கீல் இல்ல வைக்கோல். இல்ல வக்கீல் வக்கீல்ன்றது இந்த லோயர் மாதிரி சொல்றது. தமிழ்ல லோயர். தமிழ்ல லோயர். அங்க எங்கட பக்கம் வக்கீல் கிட்ட போறேன்னு தான் சொல்லுவாங்க, வக்கீல்னு சொல்லுவாங்க. எங்களோட சங்கம் இருக்குதானே ஒருவரோட வழக்கறிஞர் சொல்றதா? வழக்கறிஞர். அதிகமாக ஆங்கில சொற்கள் எல்லா மொழி சொற்களும் கலந்துதான் அங்கே பேசப்படும். வக்கீல்கிட்ட போயிட்டு வரோம், அப்படித்தான் சொல்லுவாங்க. அடுத்தது லாபமா? ஓ லாபம், லாபம்னா லாபம்னா பானம்னா லாபம் நட்டம். லாபம் வந்தா ஒரு கடையில நாங்கள் ஒரு பொருளை அவருக்கு லாபமா இருக்கும் அல்லது நட்டமா இருக்கும்ன்றதை சொல்லுவோம். லாபம் குறைஞ்ச விலை அப்படி வரும். வணிகம் அப்படி வருமோ? விலங்கல்ல, லாப நோக்கத்தோடு விற்பனை செய்கிறது. வணிகம் வராது. இப்ப 10 பவுன்ஸுக்கு இருந்தது 5 பவுனுக்கு தந்தார், லாபம். எனக்கு விலை வருமோ? விலையும் வராது. பதில் வந்திருக்குது, பாப்போம், முயற்சி செய்யுங்க, பாப்போம். மற்றவங்க அதான் குறைந்த விலை. இப்ப ஒரு பிசினஸ்ல லாபம் வேண்டா, கூடிய லாபம் வேண்டா, கூடிய வருமானம் எடுத்திருக்கிற வருமானமும் வராது. இல்ல கடையனுக்குள்ள அது வருமானம் வரும். இப்ப குறைஞ்ச விலையில நான் ஒரு சட்டைய 10 பவுன்ஸுக்கு இருந்தது 5 பவுண்டுக்கு வாங்கியிருக்கிறேன், எனக்கு லாபம் வேண்டா. வாணி சொல்றது சரி. இப்ப என்னன்னு சொன்னா 5 ரூபாய் விற்கிற சாமான நாங்க ஒரு 3 ரூபாய்க்கு வாங்குறோம், 2 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்ப எங்களுக்கு அந்த மிச்சமா வர அந்த மீதி பணம் இருக்குதானே, அதான் லாபம் என்று சொல்லுவோம். நாம லாபம் வியாபாரத்தோட சம்பந்தம் எல்லாத்தோட சம்பந்தப்பட்டதுதான். எங்களுக்கு அது இந்த குறிப்பிட்ட விலையை விட அவங்களோட அந்த பெருமதியை விட நாங்க குறைஞ்சு நாங்க வாங்குறோம். என்னமா கிடைச்சது லாபம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சாமா ஆப்பிட்டா கிடைச்சது லாபம்னு சொல்லுவாங்கல்ல. அது நம்ம பேச்சு வழக்குல சும்மா சொல்றோம். அப்படி அந்த அதோட பெருமதியை விட குறைவாக கிடைப்பது எங்களுக்கு கிடைச்சது லாபம். அதை சொல்ல. அடுத்த விண்ணன் சொல்ற விண்ணன். வில்லனா? விண்ணன் வெட்டிக்காரன்
சரியான விண்ணன் இவன், எல்லாத்துலயும் கெட்டிக்காரன் சொன்னாங்க. கெட்டிக்காரன்னு சொல்ல விளையாடுறதுல அது எல்லாமே விண்ணன் எல்லாம் சொல்றது. விண்ணன் விண்ணன் பெரிய 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 இப்ப நம்ம சொல்லுவோம் இவர் பெரிய விண்ணன். ஓ, அதான் எல்லாத்துக்கும் கட்டிக்காரன்னு சொல்றதுதான். ரெண்டுக்கும் வரும். இப்ப நீங்க புலப்படிக்காரனுக்கும் கெட்டிக்காரனுக்கு மட்டும் எடுக்க வேணாம், பொய் சும்மா சொல்றவனுக்கும் ஜோக்கு. வரும், உண்மை கட்டிக்காரனுக்கும் வரும். இவன் சரியான விண்ணன்னு சொல்லி ரெண்டுக்கும் ஓ, வரும். நீங்க அப்படி பேச்சு வழக்குக்குள்ள வாங்க, இந்த கிராமத்தோட வழக்கோட வாங்க, அப்படி சரியான காரியம் சாதிக்கிறத சொல்லுவாங்க, இவன் பெரிய விண்ணன், அவன் எல்லாத்துலயும் கெட்டிக்காரனா நுழைஞ்சு எல்லாத்தையும் சாதிச்சுட்டு வந்துருவான் என்று சொல்லி. சுழியோடியாண்டுன்னு சொல்றதுங்கிற பக்கம். என்ன சொல்ற? சுழியோடியாண்டு அவன் எல்லாத்திலும் நல்ல இதா இருந்ததா சொல்ற. அவன் சரியான சுழியோடியாண்டு. குழியோடியா விண்ணன் விண்ணன் என்று சொன்னா இப்ப எல்லாத்துக்கும் வரும். இப்ப விண்ணன் என்று சொன்னா திறமசாலியா இருப்பாரு, இந்த கூடாத பக்கத்துக்கும் வரும், சரியான பக்கத்துக்கும் வரும். இப்ப நல்ல பக்கத்துல இருந்து ஒரு கெட்ட செயலை செஞ்சுட்டு நல்ல அளப்புல நடிச்சாலும் பெரிய விண்ணன் என்று சொல்லுவாங்க. திருப்பி நல்ல விடயத்தை சொன்னாலும் அதுல இருந்து அந்த அந்த அது அந்த பிரச்சனையில இருந்து நாம வெளியாக பார்க்கணும். அதுல அந்த கட்டித்தனமா வெளியாக அப்படி வாரத்தை தான் விண்ணன் என்று சொல்வார்கள். விஜய் விஜய் வித்தை விஜய் இல்ல விஜய் 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 தெரியும். விஜய் வித்தா இல்ல வித்தும் இல்ல, வீணா இஜ்ஜன்னா செய்யன்னா விஜய். விற்றண்டா விற்று விக்கிறது விற்று இல்ல, அது அது வேற. கல்வி அப்படி வருமோ? விஜய் விஜய். வணக்கம். வித்த காட்டுறவியோ? வித்த காட்டுறவன் அந்த இது மாய வித்த காட்டுறவையும் சொல்றதா? இல்ல, வித்த காட்டுறது அது இல்ல, விஜய். இது விஜய், வீணாச்சன்னா செய்யனா விஜய். அப்ப மந்திரம் சொல்றோம். இல்ல, விஜய் படிக்கிறத சொல்றதோ? கல்வி அப்படி கலை இல்ல, விஜய் அதிகமா நீங்க இந்த மார்க்கெட்ல பேசுவாங்க, இந்த பேச்சு பேசுவாங்க விஜய். அந்த ரோட்ல அந்த தெருவுல நிக்கிறது அகராதியா பேசுறது இல்ல, அகராதியா இல்ல. விஜய் என்று சொன்னா அந்த கொலை, வாழைக்கொலை இருக்குதானே, வாழைக்கொலை அதுல தொங்கல் அந்த அந்த சும்புமா இருக்கும் தானே, அந்த துண்டு மேல் வாழைக்கொலை தலகுல எல்லாம் காய்க்கும், இப்படி கீழ இருந்து காய்க்கும். அந்த முன்னுக்கு வர அந்த துண்டு பகுதியை விஜய் என்று சொல்றேன். பொத்தியோ? பொத்தி வேற, பொத்திக்கு மேல இருக்கும் அந்த துண்டு, பகுதி. இந்த குட்டி குட்டி பழமா இருக்கும், அது சின்ன குட்டியா அந்த பூவன்றவை, அந்த வாழைப்பழத்துல பொத்திர பூவன்ற நீங்க சொல்றது இல்ல, பழம் இல்ல, பொத்தி வேற, பொத்தி சாப்பிடுற பொத்திக்கு மேற்பகுதி. அந்த காய்க்கு மேல ஒரு பழம் போட்டு தெரியும் தானே, இப்படி கீழே அது சாப்பிடலாம். அத குட்டி குட்டியா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும், அதைத்தான் விஜய்ன்னு சொல்றது. அடுத்தது கிடாவு போட்டு என்னன்னு சொல்றோம் தமிழ்ல? கிடாவு 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 சொல்றேன் இல்ல, அந்த இதை துறந்து போட்டு ஒரு அப்பப்பியால கிடாவு அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்ப கூட கிடாவு துளாவுறது சொல்றது கிடாவு ஆட்டு கடாவை சொல்றதோ? இல்ல, கிடாவு வாணி சொல்லக்கூடா, வாணிக்கு தெரியும். இல்ல, எங்கட இதுல அப்படித்தான் சொல்றவே, அந்த இதை துறந்து ஆண்களை சொல்றது கிடாவு இருப்ப. வணக்கம் வஜிராஜி. சொல்லுங்க பாப்போம். வணக்கம் வணக்கம். கீனாவே இல்ல, கீனா. ஓ, கிடாவு. கிடாவன்னா நான் உன்ட கொழுவி போட்டு கொண்டு போறத சொல்றேனே, கிடாவி கொண்டு போனேன்னு சொல்றவே. நான் கேள்விப்பட்டேன். கிடாவு போட்டு கொண்டு போற பெரிய பெரிய செருப்பு எல்லாம் அப்படி உண்டு, கிடாவுறண்டு அப்படி என்ற அர்த்தம் பண்ணி நினைக்கிறேன். வாணி சொல்லுங்க அப்பம். விசைக்கு எறிகிறது. விசைக்கு எறிகிற கிடாவு தூர எறி, அதை கிடாவிட்டு வா. சொல்லுவாங்க இல்ல இல்ல, கிளற வேற, கிளற ஒரு காரியம். அப்படி அந்த பழைய ஆக்கள் சொல்லி அந்த அப்பாட அம்மாவே சொல்லி இப்ப அவைக்கு இந்த நேவிசக்காக்கு மன்னார் பகுதியில் அதிகமா இஸ்லாமியர்கள் சேர்ந்து வாழ்கின்ற பகுதி. அது துலாவு வேற, இப்ப நெல்ல துலாவுற பொருட்களை கிடாவுற, எறிகிற, வீசுற. எங்கட இதுல இந்த
பெரிய செருப்புகளை என்ன கிடாவி கொண்டு வர என்று சொல்லி சொல்றது. பெரிய கிடந்தால் அதை போட்டு போட்டுட்டு வந்தால் அதை சொல்றேன் என்ன கிடாவி கொண்டு வர அப்படின்னு சொல்றேன். ஆனா வஜிதாக்கா எங்கட பக்கம் வந்து எப்படி சொல்லுவேன் அந்த கிடாவுறேன்னா என்ன என்னோட ரெண்டு இந்த என்னோட ரெண்டு மோதிரம் பேசிக்கோட என்ன என்ன என்னோட அப்படி அந்த பெருசா அந்த சில பேர் ஒவ்வொரு பகுதி தானே. இப்ப எங்கட பக்கம் பொருட்கள் நம்ம எறிகிறோம் தானே, வீசுவோம் தானே, எறிகிறன்னு சொல்லுவோம். கிடாவுண்டு கையில பிள்ளைகள் ரோட்ல கிடந்து ஒரு பொருள் எடுத்தா கிடாவிட்டு வா ஏன் கொண்டுட்டு வர அப்படித்தான். பெரிய சட்டியால் பெரிய செருப்புகள் போட்டா கிடாவுற அப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நன்றி. பரவாயில்ல, ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு இதுதானே. அடுத்தது பாப்போம், இதை சொல்லுங்க பாப்போம். விரிச்சான் விரிச்சான் என்ன சொல்ற பாப்போம். விரிச்சான் அதுல வண்டி விரிச்சான் வண்டி விரிச்சான் விரிச்சான் என்ன என்ன பொருளை சொல்ற? விரிச்சான் விரிச்சான் பாப்போம். நெவிசக்கா விரிச்சான் விரிச்சான் வாங்கிட்டு பாப்புல. அவன் பாயை விரிச்சான் அது பாயை அது விரித்தான். மத்தது இது சின்ன ஜி இல்ல அப்படி சொல்றவே பாயை விரிச்சிட்டு இது மாறி மாறிக்கு வரதீனாவா மாறி மாறி விரிச்சான் விரிச்சான். சொல்லுங்க பாப்போம். விரிச்சான் தரப்பால விரிச்சான் என்ன சொல்ற? விரிச்சான் விரிச்சான். அலமந்து கண்டு தெரிவாங்க அங்கே இங்கேயும் இல்ல அல வாங்கி கண்டு தெரிகிறது. இல்ல இல்ல பாப்போம். எப்படி வருமோ கற்பனை? இல்ல இது ஒரு பொருள். இது ஒரு பொருள். புகையில விரிச்சான். வாழ்த்துக்கள். புகையிலை புகையிலையத்தான் விரிச்சான். அதோட பேருதான் அங்க விரிச்சான் என்று சொல்லப்படுறது. போயில பேர் தான் விரிச்சான். போயில விரிச்சா போச்சு இன்று நாங்க அதை ரெண்டையும் சேர்த்து சொல்றோம். விரிச்சான் என்று சொன்னா போச்சு போயில விரிச்சா போச்சு. வாழ்த்துக்கள். விரிச்சான் என்று சொன்னா புகையிலை. புகையிலைன்னு சொல்ல மாட்டாங்க, போயில. எங்கட பக்கம் சொல்ற போயில. கோயிலைக்கு விரிச்சான். என்னமா கோயிலைக்கு விரிச்சான்னு பேரு இருக்கா உங்களுக்கு? எங்கட பக்கம் விரிச்சான். பொம்பளை சிரிச்சா போச்சு போயில அப்ப அதுல இப்ப எங்கட பக்கம் காய்ச்சன்னு சொல்றீங்க. இப்ப இந்த வருது பழமொழியில பொம்பளை விரிச்சான்னு வருது. பொம்பளை விரிச்சா போச்சு விரிச்சான்னு வருது. இப்ப பாருங்க, சிரிச்சா போச்சு போயில விரிச்சா போச்சு. அதுக்குதான் அந்த விரிச்சான்னு வந்திருக்கு. விசித்து போறேன்டா பிசு விசிக்கிறல அது அந்த வேர்வை வந்து அந்த பிசு பிசுக்கிறதுதான் சில பேர். அது நாம அதை கேட்கல, பிசு விசிக்கிறத கேட்கறல. விசு விசுக்கு போறதா நீங்க சொல்லுங்க. எவ்வளவு நாளா போச்சு கதைகளை சொல்லிக்கண்டு விசுக்கு போவாங்க. அதுதான் இப்ப நம்ம நடந்து போறோம்னு சொல்றோம். அது சொல்றது விசுக்கி கொண்டு போற விசுன்னு போற விசுக்கி அவட கைய பாரு விசுக்கி. இப்ப நம்ம யோகாசனத்துல நம்ம செய்யறோம் தானே, கை வீசம்மா கை வீசி அப்படி போவாங்க சில ஆட்கள். தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டா போவாங்க அப்படி அதிகமா தெரியா ஒரு பிள்ளைய விழுந்த ஓடி போய் அப்படியெல்லாம் தூக்குறதுக்கு டக்குன்னு ஓடுவாங்க. அப்ப ஏதாவது சொல்லி பிடிக்காது கோவப்பட்டா விசிறி கொண்டு போனவா விசிறி கொண்டு போறோம். நாங்க விசின்னு போறோம். ஒரு ஆள் இருக்கா, நல்லூர் கோயிலுக்கு போவா, நல்ல மெல்லிய உயரமான ஆள், கையில நிறைய காப்பையும் போடணும். அந்த கையை போட்டு இல்லைன்னு சொல்லி விசிக்கி கொண்டு போறோம். வந்துட்டா விசிசண்டு வந்துட்டாங்க. அதான் ஒரு சொற்கள் இருக்குது, இந்த சொல்லுகள் இந்த அப்படி அதுகள் சொல்றது. நல்லா கதைச்சுக்கன்னு நிப்பாங்க, சேர்ந்து கதைச்சுக்கன்னு நிப்பாங்க. ஒரு அது கதை அவங்க தங்கட அலுவ முடிஞ்சோடனே விசுக்குன்னு நிறைய கொண்டு போயிடுவாங்க. விரசு விலத்தி போறது. விரசு வீணா ராணா சூனா விரசு விரத்தண்டா என்ன விரத்து இல்ல விரசு திரத்துறதா? இப்படி கேட்க கூட, நீங்க பதில சொல்லணும். விரசு திரத்தி கொண்டு போறது, துரத்துறது. விரசு விரசு நஞ்ச சொல்றதோ அந்த விரசு. அதுதானே சொல்றேன், நாங்க முதல் சொன்னாங்க விசுக்கி கொண்டு போறதுதான். அது வந்துட்டு விரசு நஞ்ச சொல்றது விரசாண்டு. நேவிசக்கா சொல்லிட்டா. விரசுண்டா திரத்து. விரசு
காகம் எல்லாம் வந்து நின்றா பூனை எல்லாம் நின்றா விரசு அந்த விரட்டி விரட்டி விடுறதுதான் விரசு. விரசு விரசுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த இப்படிதான் கதைக்கிறது. அடுத்த பார் பார் பாவன்னா ஈரண்ணா பார் பாவன்னா ஈரண்ணா பார் இந்த பாருண்டு பார அந்த ஈரண்ணா வரும் பார் வேறண்டா இந்த கயிறு மாதிரியானது வேற என்ன வார்னதை சொல்றது அந்த பனியோல வந்து இந்த பெட்டியல்கள் பின்றதுக்கு வார்ந்து எடுக்கிறது வேற இறைச்சியில வேறையும் சொல்லுவாங்க அது ஒரு வடம் கயிறு வடம் அப்படி மிதிக்கலாம். பார் பாருண்டு என்னத்தை சொல்றது ஒரு வாரண்டை சாப்பிடுறது சில பேர் அந்த இறைச்சி என்னத்துல அந்த வேற இறைச்சிகளுக்கு மேல இருக்கிற அந்த சவ்வுகளை நேர் மாதிரி இருக்கிறதையும் சொல்றது வேற வேற நார் போல இருக்கிறதுக்கும் பாருன்னு சொல்றது. தோலை வேரி போடுவேன் தோல் வேற பாணி சொல்லுங்க. அப்ப உங்களோட பக்கம் பாருண்டு சொல்லி கதை வந்து அந்த இறைச்சியில இப்ப பண்டி இறைச்சி அந்த பெல்ட் சொல்லுவோம். அந்த பெல்ட் வாரன்றது பெல்ட். அது ஆக்கள் இடுப்புல எல்லாம் கட்டிருப்பாங்க பண்ணி அந்த அந்த இத பாருன்னு சொல்றது. பெல்ட் பெல்ட் சொல்றது என்ன சொல்? ஆங்கிலம் சொல். ஆங்கிலம் சொல்லு. நாங்க ஆங்கிலம் கதைக்கிறோம்ல புள்ள. அதிகமா வேறண்டா சொல்றது ஊர்லயும் வேறண்டா சொல்றது. பாருன்னு சொல்றேன். இடுப்புல போற பெல்ட் பாரு. லத்தீனா என்ன சொல்லுல இருந்து ஒரு நாளும் அப்படி சொல்லல. அது பெல்ட் இருந்து வந்து எங்கட பக்கம் பேசுறது கிழக்கு மாநிலத்துல கூடுதலாக பேசுறது நிறைய கலப்பு மொழி. ஏன் சொல்லுங்க அந்த காலத்து ஆக்கள் இந்த ஒல்லாந்தாக்கள் எல்லாம் வந்ததுதானே. ஒல்லாந்தாக்கள் எல்லா நாட்டு எல்லா பகுதியிலயும் வந்தாங்க. எல்லா ஆங்கிலேயர் எல்லாம் போய் கதைச்சாப்பு சொல்லுகளத்தானே அப்படி வந்தது. இல்லம்மா இப்ப முதல் இலங்கையில வந்தது எங்க வந்த முதல் இலங்கையில ஆங்கிலேயரும் போர்த்துகீசர் எல்லா நாட்டாக்களும் எல்லா பகுதியிலயும் வந்ததான். ஆங்கிலேயர் போர்த்துகீசர் ஆனா அதை கடைப்பிடிக்கிற கிழக்கு மாகாணத்து மக்கள் தான். என்னவாணி அது வந்து ஆங்கில சொல்லும். ஆங்கில அது அப்படிதான் மாறி அப்படி வந்துருக்கு. இப்ப நம்ம ஒரு சொல்ல ஆங்கில சொல்ல சரியா ஆங்கிலமா உச்சரிக்க மாட்டார்கள். அடுத்து பூசணம். பூசணம் பூசணம் ஓ பூசணம் அது பூஞ்சை பிடிக்கிறது. பூசணம் நான் வழக்கத்தான் தாரேன். பான்ல பூஞ்சை கட்டினா சொல்லுங்க பூசணம் பழங்கள் அழுகி பூசணம் பூத்துட்டுன்னு சொல்லுவார்கள். இந்த பழங்கள் அழுகி பழுதா போனா பூசணம் பூத்துட்டுன்னு சொல்றது. பூஞ்சனம் பிடிச்சிட்டு பூசணம் பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன பொறியுதோ மடிக்குதோ ஜொபி உரிக்கிறீங்களோ நீங்க சும்மா இருங்க. நான் தான் போவோம். பூசணம் சொல்லிட்டீங்களா? ஓ அடுத்தது மொசு 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 மொசுக்குற மொசு மொசுக்குற மொசு மொசன் இருக்கு. அரிக்கிறது சொல்றது மொசு மொசன் இருக்கு. மொசு மொசுக்குற அரிக்கிறது அரிக்கிறது மொசு 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 மொசுக்கு இருக்குது. வாணி சரியா யாராவது மொசு மொசுக்குற மொசுக்கிறது அந்த வாயை சாப்பிட்றதோ அது வேற. எல்லாத்தையும் கலக்க கூடா. மொசு பாருங்களா நேவிசாக்காக தெரிஞ்சிருக்கும். மொசு மொசு உடம்பு கடிக்குது. சேர்ந்து என்ன ஆக்களை பற்றி கதைக்கிறதுக்கு மொசு மொசு கதைக்கிறதா அது வேற. அதுக்கு நான் புறவை கொண்டு வரேன். மொசு மொசு கடிக்குது உடம்பெல்லாம் கடிக்குது. மொசு மொசு தோல்ல மொசு மொசு கடிக்குது சொல்றீங்களா நீங்க? சொல்றேன் அந்த சொல்லு பாதிக்கிறவே மொசுன்னு சொல்லி மொசு மொசு. அப்ப தான் கேட்டேன் நான். மொழுகுதல் மெழுகுதல் முழுகுதல் முழுகுதல் நான் தர. நீங்க உங்களோட பாசையே வரக்கூடாது. மொழுகினவே வீட்டுல சாணியாலும் மொழுகினவேன்னு சொல்லுவாங்க. அது முழுகுதல் முழுகுதல் இல்ல மெழுகு. அதான் சரி. இப்ப மெழுகு திரியன்னு சொல்றோம்ல, மொழுகு திரியன்னு சொல்லுவாங்க ஊர்ல. அது போலதானே இது மெழுகுதெல்லாம் முழுகு. மெழுகுதெல்லாம் சரி எல்லாரும் முழுகுதல் முழுகுதலா அதான் நீங்க சொன்னீங்க தானே. களிமண்ணால முழுகுற இப்ப சொல்லுங்க பாப்பம். நம்ம அந்த ஊருக்குள்ள போகும்போது முழுகுற களிமண்ணால முழுகுறத கண்டிருக்கீங்களா? எப்படி முழுகுவாங்க சொல்லுங்க. சாணத்தால
தானியதை அப்படி டொப் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணிய கையில எடுத்து ஊத்தி அப்படியே செய்வீங்க. நம்ம முந்தி பார்த்துருக்கோம். அது இந்த ஷேப் பண்றதுக்கு என்ன பாவிப்பாங்க? அதுக்கு ஒரு சின்ன கல்லு மாதிரி, சப்ப கல்லு மாதிரி கல்லுல வருது. அதை போட்டு போட்டு அழகா உண்மையிலேயே எவ்வளவு அழகா செய்வார்கள் அது. என்ன ஒண்ணுமே அந்த அது செய்யக்க நல்லா இருக்கும். கையெழுத்துல கூடுதலா முந்தி கையால காரணத்தால மொழி இருக்கு, அந்த அடுப்பு இருக்கு, அந்த வெட்டிய இடிச்சு போடு, பழைய வெட்டிய அந்த வெட்டி கறியும் போட்டு இரண்டு அந்த கருப்பா நல்ல வடிவா வரும். கையால் அப்படியே வலிச்சு வலிச்சு எடுத்துதான் நாங்கள் மெழுகினோம். மெழுகுனதுக்கு பிறகு அந்த அதை ஷேப் பண்றதுக்கு கேக்குறேன். இப்ப பாணி ஒரு பொருள் சொன்னீங்க, அது ஓகே. ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க. பத்மினி சொல்லுங்க. என்ன சாமான்? நீங்க வீட மொழுகுறீங்க, இப்படி நம்ம சேவ் பண்ணுவோம் தானே. இப்ப ஊர்ல எல்லாம் சீமந்தால பூசினாங்கன்னா மேசங்கரண்டியால சேவ் பண்ணுவாங்க அத, அந்த மெழுகி. அப்ப அந்த காலத்துல வீட மெழுகி போட்டு எண்ணத்தால சேவ் பண்ணுவாங்க அத வடிவா. அது சாந்தகப்பன்னு சொல்றதா மேசங்கரண்டின்னு சொல்றது. அது சரி, அது சீமந்து. நீங்க இந்த சாணி சீமந்த் இந்த களிமண்ணால மெழுகுனா வாணி ஒன்று சொன்னீங்க, கல்லால சேவ் பண்ணுவாங்க. இன்னொன்று இது சிரட்டை. வாழ்த்துக்கள். சிரட்டைய பின்னுக்கு சீவி எடுத்து வடிவா செய்வார்களோ. சிரட்டைய சீவி இந்த வடிவா அந்த நம்ம அகப்ப செய்யற மாதிரி வச்சிருப்பார்கள் பொலிசா. அந்த அதாலதான் முழுகுறது. ஏன்னு சொன்னா அது அழகா வடிவா வாரத்துக்கு முன்னாடி அந்த சிரட்டையாலதான் முழுகுவாங்க. அப்படி சிறப்பான வாழ்த்துக்கள் வாணிக்கு, மறக்காம இருக்கீங்க அத. உண்மையிலே சிங்கள பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த வேலைகள் நாங்களாம் கைவிட்டுட்டோம். தமிழ் பேசுற மக்கள் எல்லாரும், மூணின மக்களும் அதை கைவிட்டுட்டோம். ஆனா சிங்கள மக்கள், நீங்க ரஞ்சித்தனிய அங்கால பக்கம் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா, வெண்ணப்பூ அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, சிங்கள மக்கள் வாழ்ற வாழ்க்கை நிஜமான நற்றுறான வாழ்க்கை. இப்படியான வீட்டுகள் இப்படித்தான் இருக்காங்க. அந்த பார்க்க ஆசையா வரும் பாக்குறதுக்கு. அடுத்தது மூக்கணம். மூக்கணம் மூக்குத்தி சிவப்பு இல்ல, மாட்டுக்கு போட்டுருவாங்க, மூக்குக்குள்ளால விட்டு செய்யற மூக்கணாங்கயிறு. அது மூக்கணங்கயிறு. நாங்க மூக்கணங்கயிறு கேட்கல, மூக்கணம். ஹலோ, மூக்கணங்கயிறு போட்டு மூக்கணம். மூக்கரைச்சியோ மூக்கரைச்சி போட்டு கோப்பாங்க ஒரு கட்டை மாதிரி. அதான் அந்த கயிறு தான், அது மூக்கணம் கயிறு தான். மூக்கணம் என்ன 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 சொல்லுக்கு, அது என்ன என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்ட மூக்கோட சம்பந்தப்பட்ட பொருள் மூக்குத்தி மாதிரி உண்டுதான். மூக்கணாங்கயிறு வச்சுதாக்கா அந்த மாடுக்கு போட்டு கட்டி வைப்பாங்க. அது மூக்கணம் கயிறு. அந்த கயிறு என்ன, அதான் மூக்கணம் செய்யற என்னன்னு கேட்க. கடிவாளம். கடிவாளம் அந்த கட்டு காவலுக்கு வைக்கிற நாம அந்த மூக்கணம். மூக்கணம் என்று சொல்றது கட்டுக்காவல். மூக்கணம் கயிறு அந்த மூக்குல கூட கட்டி விடுறது. மூக்கணம் இடிக்காமலோ, அதாவது பிரேக், அது மாற்ற பிரேக் தானே அது. மாட்டு வண்டிக்கான பிரேக் எங்க இருக்கு சொல்லுங்க. அப்ப மாட்டு வண்டி ஓடுது, நாங்க பிரேக் பிடிக்கணும். மாட்டை தான் நான் கயிறை பிடிக்கும். அந்த மாட்டை அந்த கயிறை பிடிச்சு இழுத்த மாடு நிக்கும். சொல்ல விடுங்களா, கட்டை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கட்டையில கொடுத்தா அந்த மூக்கணங்கயிறு கட்டுவாங்க. நான் நினைக்கிறேன் அதை பிடிச்சி இழுக்கிற அதுதான் அந்த கட்டு தான் வந்து அதை தடுக்கிறது போல அந்த கயிறை. என்ன அப்படித்தான், அதுதான் இந்த பிரேக். அதுதான் இப்ப காருக்கெல்லாம் பிரேக் இருக்குதுதானே வாகனத்துக்கு. இல்ல, அதுக்கு இறைவன் நோகாமத்தான் வச்சிருக்கிறான். எல்லாமே நோவு இருக்குந்தான், உரமாவெல்லாம் இழுத்தா. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நாங்க ஊருக்குள்ள போவோமா, இப்ப நான் தரப்போற ஊரு ஊர் எடுத்துக்கொள்கின்றேன். 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது, சரியா? ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் ஒன்று இங்க வருகிறது, முதல் பகுதி. அடுத்தது மீன்கள், கடற்கரை ஓரங்களில் இருக்கிற சின்ன குடிசைகளை இவ்வாறு அழைப்போம்.
ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் ஒன்று முன்னுக்கு வருகிறது. 2வது இந்த கடற்கரையில் உள்ள சின்ன வீடுகளை இவ்வாறு அழைப்போம். 2 எழுத்தா வருதா? 2 எழுத்தாக வருகிறதாம். குப்பம் என்று அது சொல்லுவாங்க. என்ன குப்பம் குப்பம் கடைசி பகுதி. என்னத்துக்கு எனக்கு இந்த அந்த கடற்கரையில இருக்கிற வீடு வந்து வாடி வீடுன்னு சொல்றது. வாடி என்றது இத முன்னுக்கு என்ன வந்து தரவேலையா இருக்கா சொல்லுங்க. 4 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. ஓ முதல் பகுதி ஆரோக்கியமான உணவை சொல்லலாம் இவ்வாறு. ஆ. 2ஆம் பகுதி கடற்கரையில் உள்ள சின்ன வீடுகள். அடுத்தது நிறைய வேற பொருள் வேற ஒரு தொழிலுக்கும் இதை சொல்வார்கள் வீடுண்டு. பகுதி என்ன எத்தனை இடத்துல பாப்பம் 4 எழுத்து. என்னோட வாரியம் சொல்லலாம். ஆரோக்கியமான உணவு முக்கியமா எல்லாம் மூலிகை தண்ணி, பால் இருக்கு, முட்டை இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க ஒன்றை சொல்லுங்களேன். பால்வாடி. வாழ்த்துக்கள். பால்வாடி. அந்த ராஜினிக்கு இந்த சோறு ஆரோக்கியமான உணவு உண்டு சொன்னது. சோறு உடம்ப தம்பிக்கும் குண்டாகலாம் வடிவா. இருக்கு பால்வாடி. அப்ப பால்வாடி எனக்கு தெரியா. நான் பால்வாடி தான் ஊரு. ஓகே குட். ஆரோக்கியமான உணவு பால், கடற்கரையில் உள்ள வீடு, அந்த சின்ன குடிசைகளை நாங்க வாடின்னு சொல்லுவோம். அடுத்தது இது 4 எழுத்துக்களை கொண்ட ஊர். இது ஒரு உறவு முறை. இந்த உறவு முறையை நீங்க கண்டுபிடிச்சு கடைசெலுத்த நீங்க எடுக்கணும். ஒரு உறவு முறை. அந்த உறவு முறையை நீங்க கண்டுபிடிச்சு, எந்த உறவு முறைன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த எங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு முறையா இருக்கும் இது. அந்த உறவு முறையை கண்டுபிடிச்சு நீங்க கடைசி எழுத்து 3 எழுத்துள்ள ஒரு உறவு முறை. அந்த கடைசி எழுத்தை நீங்க வெட்டினீங்கன்னா ஊர்ற முதல் பகுதி 2 எழுத்தும் இருக்கிறது. அடுத்தது 2ஆம் பகுதி ஒரு நிலையான ஒரு இயற்கை பொருள். நிலையான இயற்கை பொருள் உயரமான பகுதியையும் குறிக்கலாம். அம்பாறை. 4 சொன்னீங்க. 4 அம்பாறை. முக்கியமான அம்மா அப்பா அக்கா மாதக்கல். உயரமா சொன்னீங்க என்ன? முனைவரம். உச்சி திடல். மாதடல் இல்ல. உறவு முறை. உறவு முக்கியமானனுங்களா? அப்பா அம்மா உறவு முறை இல்ல. அன்றைக்கும் ஒரு தொலைக்காட்சியில உறவு முறை என்பது அது பிழை. அது உறவு முறை. அப்பா அம்மா உறவு முறை இல்லை தானே, அதுக்கு மேலானவர்கள் என்ன? நீங்க மேலால் எடுத்து அஞ்சுதான் உறவு முறை நடவால் எடுத்து அழிஞ்சதுதான். அப்பன் தாங்க அம்பன் இடம் இருக்கா? அம்பன்டா ஒரு விலை மதிக்கக்கூடிய இதான் கல்லு. ஒரு பறவைட எச்சந்தான் அம்பா. மருதமுனை. பாட்டி. மாமணியே முருகையா. மாமி. தம்பி. அண்ணா. உறவு முறைக்கும் மேலான உறவு முறை. ஓகே, அதான் நம்ம அப்பதான் வரும். அப்ப மாதா பிதா குரு. குரு வஜிதா நான் சொன்னது கேட்டதுதானே? ஓம் கேட்டது. குரு. வாணி என்ன தடமாடுறீங்க? எப்படி 4 சொல்றீங்க? ஓம் அதனால அம்பாறை என்று சொன்ன முதல் ஒன்று. சிறப்பான வாழ்த்துக்கள். அம்பாறை. அம்மா மாவனா வெட்டுனா
பத்மினி தானே சொன்ன? ஓமம் வாழ்த்துக்கள். வாணிக்கு குட்டு போடுங்க. அம்பாறை மாவட்டத்துல இருந்துட்டு அதான் அதானே பாறை யாழ்ப்பாணம் கண்டுபிடி. பாறை உயரம்னு சொன்னீங்கல்ல உச்சி ஓ பாறை உயரம் தானே. பாறை இயற்கையான இயற்கையான உயரமான இடம் என்று சொன்னா ஓகே 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 அம்பாறை. இப்பொழுது 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரா இது? நல்லா யோசித்துக் கொள்ளுங்க கவனமா. இதுவும் ஒரு உறவு முறையை கண்டுபிடிச்சு நீங்க கடைசியில அந்த அரவை மட்டும்தான் எடுக்கணும். இல்ல அந்த கடைசி எழுத்தை மட்டும்தான் எடுக்கணும். என்ன சரியா? 8 8 எழுத்து. நீங்க இது ஒரு உறவு முறை. நம்மளோட ஒரு குடும்பமா இருக்கக்குள்ள வர உறவு முறையா இது? அதுல நீங்க அந்த உறவு முறையை கண்டுபிடிச்சு கடைசி எழுத்தை நீங்க எடுக்கணும். அந்த கடைசி எழுத்தை எடுக்கணும். எடுத்தா ஊர்ல முதல் பகுதி வரும். 2வது அந்த ஒரு நீர்நிலைக்கான நம்ம வெளியான போறதுக்கு இல்ல விளையாடுற இடத்தை நாங்க இப்ப நீர்நிலையோட சேர்த்தப்பட்டு இப்ப அதுல நாங்க வளகாப்பு இருந்து செய்யற அந்த இடத்தை நாங்க இவ்வாறு அழைப்போம். நீர்நிலையோட சேர்ந்தது. அதை நீங்க யோசித்துக் கொள்ளுங்க. 2ஆம் பகுதி. 3ஆம் பகுதி இதொரு பானா வரிசையில வர ஒரு எழுத்தொண்டு வருகிறது. 4ஆம் பகுதி ஒருவரை ஒருவர் பாசமாக இருப்பதை நாங்க தமிழ் அகராதி மூலமாக இவ்வாறு அழைப்போம். 3 எழுத்தோடு அழைப்போம். அக்கறை பற்று. நான் பத்மினி. நாங்க எங்கட இடத்துல நாங்க சொல்றேன். வாழ்த்துக்கள். நான் மட்டக்களப்புல இருந்தேன் தானே. வாழ்த்துக்கள் பத்மினி. அது தெரியுமோ? வாழ்த்துக்கள். பாருங்க அக்கா வடிவா கண்டுபிடிச்சிருக்கா. பற்று அக்கறை பற்று. அடுத்து அக்கறை பற்று. ஓகே. அடுத்தது இது 5 எழுத்துக்களை கொண்ட இது. யானைக்கு இவ்வாறு அழைப்போம். யானைய நாங்க இவ்வாறு அழைப்போம். யானைக்கு பாரு அந்த முன்னெழுத்தை நீங்க மாத்தணுமா? யானைக்கு நாங்க வேற ஒரு சொல்லுவோம். தமிழ் சிங்களத்துல இப்படி சொல்வார்கள் யானைக்கு. கண்டுபிடிச்சது. அடுத்தது இது ஒரு சிறுதானியங்களில் ஒன்று. வாணிக்கு தெரியும். இது சிறுதானியங்களில் ஒன்று. 5 எழுத்துக்களை கொண்டது. வேற தரவு இல்லையோ? வேற தரவு அதுக்கு என்ன வருதுன்னு எனக்கு வேற தரவு. 5 எழுத்து. முயற்சி செய்யுங்க. வாரம் தரவு நான் ஒன்று பார்த்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒருக்கா தரவை தாங்க. இது யானைக்கு இருக்குதானே. யானையை நம்ம எப்படி சொல்லுவோம் தானே. யானைக்கும் சொல்வார்கள். சிங்களத்துல யானைக்கு வர சொல்வார்கள். சிங்கள மொழியில நீங்க யானைக்கு சிங்களத்துல சொல்லுங்க. நான் சொல்லவா உண்டு சொல்லி பாக்கட்டா? வீட்டுக்காரன் அலிகம்பை. பாணி முயற்சி செய்யுங்க. அலிகம்பை. மற்ற இன்னொரு இடம் இருக்கு. அருகம்பை. ஒரு மாத்தணும்னா அலிகம்பை. வாழ்த்துக்கள். அலிகம்பை தான் நான் வச்சிருந்த ஊர். அலிகம்பை. யானைக்கு அலி என்று சொல்வார்கள். அலி. இப்ப கம்பை என்று சொன்னா சிறுதானியங்கள்ல ஒன்று கம்பை. கம்பைன்னு சொல்றது கம்புன்னு சொல்றது. பத்மினி வீட்டுல காத்தடிக்குது. வடிவா சொல்ற அந்த பாருங்க நம்மட பகுதி இடங்கள் எங்களுக்கு தெரியாது. வடிவா சொல்றது அந்த சொல்லக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இல்ல அவ தரவை வச்சுதான் சொல்றாரு. எங்களுக்கு கூட தரவை வச்சுதான் சொல்றாங்க. ஆனா நீங்க அந்த அக்கறை பட்டுக்கு நடுவுல சொன்னது என்ன தரவு? இந்த ஒரு எழுத்து இல்லை என்றும் ஒரு இடத்த கரை இருக்கு. இது நீர்நிலையில உள்ள நம்ம விளையாடி எல்லாம் இருக்கிற இடத்த கரை தானே சொல்லுவோம். நீர்நிலை விளையாடு. ஆனா அக்கறை பற்றான்றத இப்ப குழப்பம். அக்கறையா அக்கறையாண்டதுதான் கேள்வி. அக்கறை பெற்றுதான் சரி. சொல்லுங்க. அக்கறை பெற்றா அக்கறை தான் சரி. அக்கறை. ஆனா இருக்குன்னா காவன்னா ரையன்னா இப்பன்னா பானாயிட்டு நற்றுனா அக்கறை பெற்று. ஆனா
கலைக்கக்குள்ள அக்கறை பத்தி இப்ப எங்களது உண்மையா சொல்ல போனா ஒட்டு மாவடி தான் எங்களோட ஊரா இருந்தது. திருப்பி ஓட்டமாவடியா போய் ஓட்டமாவாடி தான் ஊரு பேரு. ஓட்டமாவாடி மாறி ஓட்டமாவடினாலும் இருக்காங்க இப்ப. அப்படி அப்படி இந்த ஊர்கள் சில நேரம் அலி என்ன நீங்க சிங்களத்துக்கு சொன்னீங்க? அலி 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 யானைக்கு அலி. தமிழ்ல யானைக்கு இந்த களிண்டும் இருக்கு. இந்த சின்ன லீனா மாதிரி மத்த லீனா களி இருக்குது. இல்ல அலி அலிந்து சொல்றது யானைக்கு சிங்களத்துல அலிந்து தான் சொல்றது. அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. இந்து மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு எழுத்து. இந்து மக்கள் அதிகமாக நல்ல விடயத்துக்காக பாதிக்கப்படுற ஒரு எழுத்து. சரியா? வணக்கஸ்தலத்தில எல்லாம் பாவிக்கப்படுற ஒரு எழுத்து. அந்த எழுத்து முன்னெழுத்தாக வருகிறது. 2வது கால்நடைகளின் கூட்டத்தை ஒரு வகையான கூட்டத்தை இவ்வாறு அழைப்போம். ஓமந்தை. காத்தடிக்குதும் வந்தாக்களும் சொல்லுங்க பாப்போம். அதேதான் ஓமந்தை தான். வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். பல்லமா வீசுது. எந்த மாவட்டம்? அந்த இப்ப சொல்ல மாட்டேன், மாவட்டம் சொல்ல மாட்டேன். இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து போறது இந்த ஓமந்த இடவழியில கிளிநொச்சி மாவட்டமோ? நீங்க சொல்லணும். நாங்க இப்ப எத்தனையோ தரம் சொல்லி தந்திருக்கிறேன். ஓமந்த எப்படி கிளிநொச்சி மாவட்டமா வரும்? அதுதானே வவுனியா மாவட்டம். ஓமந்த கடந்து வவுனியா மாவட்டம் தான். மாவட்டம் முருகண்டிக்கு முன்னுக்கு இது என்னது என்ன சொன்னவோ ஓமந்தையண்டோ. ஓமந்தையாம். சிறப்பான வாழ்த்துக்கள். இது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? குறிஞ்சி நிலத்தில் பூக்கும் மலரை கொண்ட தாவரங்களில் ஒன்றுக்கு இவ்வாறு அழைப்பார்களாம். குறிஞ்சி நிலத்தில் பூக்கும் மலரை கொண்ட தாவரங்களில் ஒன்றை இவ்வாறு அழைப்பார்களாம். அந்த 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லொன்று வருகிறது. 7 எழுத்துக்களா? ஆம். அடுத்தது பாட்டி. அந்த பாட்டன் நடுங்க. பாட்டன் வடை டேஸ் 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 டேஸ். பாட்டி வடியோ? பாட்டன் பாட்டன் வடை பாட்டி நரி. பாட்டி நரியா? 7 எழுத்து. ஒரே நீங்க பாட்டியே தானே வடை சுட்டானா? ஒட்டி சுட்டானா? முதலாவது என்ன சொல்றீங்க? முதலாவது ஒரு தடவை பிழைக்கிறது, ஒரு பகுதி பிழைக்கிறது முயற்சி. முதலாவது குறிஞ்சி நிலத்தில் பூக்கும் மலரை கொண்ட தாவரத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. இப்படி நீங்க சொன்னது சரி, பாதிதான் சரி. உள்ள ஏதோ ஒரு சுட்டான் தமரம். பொண்ணுக்கு என்ன அது இன்னொரு தரவு சொல்லலாம், நான் சொல்ல மாட்டேன். நீங்க இப்ப நீங்க கண்டுபிடிங்க, அதை தெரிஞ்சு கொள்வோமே. இந்த குறிஞ்சி நிலத்துல பூக்குற ஒரு அந்த தாவரத்துல ஒரு மலர். இப்ப நான் நிறைய பூக்கள் சொல்லுவேன் தானே, குறிஞ்சி பூ எல்லாம் அந்த நிலத்தில் அந்த பூக்குற ஒரு பறவை அந்த ஒரு இதுக்கு இவ்வாறு சொல்வார்களாம். பாட்டன் வடை சுட்டானோ? அல்லது நான் வேற சொல்லி தருவேன் நான் உங்களுக்கு. அப்படி நான் உங்களுக்கு கஷ்டம் இல்ல. கொட்டும் தன்மை உள்ள ஒரு வண்டினம் சொல்லுங்க. அப்ப கொட்டும் தன்மை உள்ள வண்டினம். குழாவி சுட்டான். வாணி நான் முன்னே கொட்டுறது குழவி. கொட்டும் தன்மை உள்ள ஒரு வண்டினம் என்று சொன்னா குழவி. குறிஞ்சி நிலத்தில் பூக்கும் ஒரு மலரையும் குழவி என்று சொல்வாங்க. குழவி சுட்டானோ? குழவி சுட்டான். அவ சுட்டிருந்தா பாட்டன் வடை சுட்டான். பாவம், அவருக்கு மரியாதை இல்லாம சொல்லிட்ட, மன்னிச்சிங்க. குழவி சுட்டான். அது எங்க இருக்கு? குழவி சுட்டான்னு ஊர் இருக்கா? வவுனியா மாவட்டத்திலயோ? வவுனியா மாவட்டத்துல இருக்கு குழவி சுட்டான். நல்ல காலம் கிளவி சுட்டான் வந்துடாத. கிளவி சுட்டான் நம்ம ஊருக்குள்ளதானே இவ்வளவு ஊர் இருக்கு. அப்படியா? நம்ம நாட்டுக்குள்ளதானே இந்த ஊர்ல எல்லாம் இருக்குது. இந்த ஊரையே கண்டுபிடிக்கல அக்கறபதியே. இது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? இது ஒரு அந்த தெய்வத்தை நாங்க இவ்வாறு அழைப்போம். ஒரு தெய்வத்தை, ஒரு இந்து மக்கள் தெய்வத்தை இவ்வாறு அழைப்பார்கள். பார்வதியையும் இவ்வாறு அழைப்பார்கள்.
அடுத்தது 2ஆம் பகுதி நீங்க கேட்கல. 2ஆம் தரம் பகுதி தாங்கோ. இயற்கை நீர்நிலை உண்டு. இயற்கை நீர்நிலை உண்டு. இப்ப மத்த நீர்நிலை வேற, இயற்கை நீர்நிலைக்கு வேற பேர் சொல்ற. நன்னீர் கொண்ட நீர்நிலை இது. அப்ப கண்ணை கிராமம் தான். முதலாவது தரவை சொல்லுங்க. பார்வதிக்கு கண்ணகின்னு சொல்றியா? மணிக்கு இல்ல, கூட்டு இல்ல. வரண்டைக்கு. ஓ அம்மன் 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 தானே இப்படி இல்லைன்னு சொல்றது. ஓ நீங்க முதல்ல என்ன சொன்ன நீங்க? கண்ணை கிராமம் தானே என்ன கண்ணைபுரம். ஹிந்து சமயத்தின் ஒரு தெய்வம் உண்டு. தெய்வத்தை இவ்வாறு குறைப்பார்கள். பார்வதியையும் இவ்வாறு அழைப்பார். 2வது இது ஒரு நீர்நிலை, இயற்கை நீர்நிலையா? இந்த நீர்நிலையால் பல இருக்குது. இது இயற்கை நீர்நிலை, ஓட்டம் இல்லாத நீர்நிலை. 7 எழுத்துக்கள். ஒரு குளம் அப்படி வருமோ? அப்படி வர முடியும் கேட்க கூட நீங்க சொல்லணும். வஜிதா ஓ சொல்லுங்க. எத்தனை எழுத்து? 7 எழுத்து. நாச்சியார் சுனை. நோ நோ 2 4 6 இல்ல நாச்சி கூட. நாச்சியார் எங்க அம்மாட பேரு நாச்சியார். குளம் வரும். வாழ்த்துக்கள். குளம் தான் ஓடாம இருக்கும். ஆனால் முன்னுக்கு வர்றது என்ன? உமாதேவியா இருக்கு வரும் என்ன? தாமரை குளம். தாமரை குளம். வணக்கம் சொல்லுங்க. நான் கேள்வி கேட்க முடியாம போச்சு, திருப்பி சொல்லுங்க. இது இந்து சமயத்தில் வணங்கப்படுற ஒரு தெய்வத்திட பெயர் குறிக்கிறது. பார்வதியையும் இவ்வாறு அழைப்போம். பார்வதிக்கும் இந்த பெயர் சொல்வார்கள். என்னத்துக்கு? பார்வதி தெய்வம் அதுக்கும் இவ்வாறு அழைப்பார்களாம். அடுத்தது 2வது இயற்கை நீர்நிலை, நீர் ஓட்டம் இல்லாத ஒரு நீர்நிலை. ஓட்டம் இல்லாதது. ஓட்டம் இல்லாத கேணியன். எத்தனை எழுத்துக்கள்? 7 எழுத்து. கேணியன் வரும். மருதங்குளம். நான் சொன்ன கேட்டதா? அம்பன் குளம். சொல்ல வேணாதான், நீங்க வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன் மருதங்குளம். சொல்லுங்க பாப்போம். நான் எடுத்து வச்சுக்கொள்ளுவேன், நீங்க சொல்லுங்க. உமாதேவி குளம். பாரதி குளம். அம்பன் குளம். உமாதேவி குளம். நோ நோ நோ. குளத்தை கண்டுபிடிச்சாச்சு. 3 4 எடுத்து வரணும் என்ன? குளம் கொண்டு வருமோ? குளம். வாழ்த்துக்க. குளம் சரி. உங்களோட அம்பாள கன்னியன்னு சொல்லலாம். கன்னி குளம் வரும். அம்பாள் குளம் கொண்டு வருமா வஜிதா? அம்பாள் குளம். அம்பாள் என்று சொல்றது பார்வதிக்கு. இவ சொல்லியிருந்தாரு நேரத்தோட ராஜி சொல்லியிருந்தது. அதுக்கு நீங்க கொஞ்சம் சொல்லிருந்தீங்க மாறி. இல்ல அம்பாள் குளம் நீங்க சொன்ன நீங்க தான் சொல்லியிருந்த முதல். அம்மான் அவ யாரு? சரோஜினி சோதராஜா. அம்மான் குளம். அம்மான் வராது. அம்பாள் என்று சொன்னா பார்வதியே இவ்வாறு அழைப்பார்கள். அம்பாள் குளம். அடுத்தது இது 3 எழுத்துக்களை கொண்ட ஊர். இது 3 எழுத்து தான். மத்திய மாகாணம் என்று அழைக்கப்படும் இலங்கையில். இதுக்கு தர ஒன்றும் தர மாட்டேன். மத்திய மாகாணம் என்று அழைக்கப்படும். பார்க்கலாம். என்ன? அனுராதபுரம் மத்தியமான. அனுராண்டு இடம் பெறாது. அனுராதபுரம் 3 எழுத்துக்கள். அனுராதபுரத்துக்கு எத்தனை எழுத்து? 3 எழுத்தா? அதான் இல்ல அனுராண்டு சொன்னதுக்கு சொல்றேன். அனுராண்டு சொல்றேன். மத்திய மாகாணம் என்று அழைக்கப்படுகின்ற ஊர் இது. இங்கு இந்த பௌத்த சமயத்துக்கான நிறைய விடயங்கள் இந்த இடத்துலதான் அமைந்திருக்கிறது. அதிகமாக கண்டி வருமா? மத்தியமா 3 எழுத்து வருமானு சொல்லக்கூடாது. நீங்க சொல்லணும், தெரிஞ்சு கொள்றதுதான், வேற ஒன்றும் இல்ல. சேதுவையா?
நான் கண்டிய சொல்லி பார்க்கிறேன். மத்திய மாகாணம்டா கண்டிதான் வரும். காயில இந்த மற்றது 4 எழுத்துல மாத்தலை. வாழ்த்துக்கள். மத்திய மாகாணம் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு பெயரை கொண்டது கண்டிதான். கண்டில அதுல என்ன பாப்போம் தெரிஞ்சாக்க சொல்லுங்க. அப்ப என்ன முக்கியமாக இருக்காங்க? அந்த இந்த அவர் போனாரே கண்டியில தலதாமலை இருக்கு, ஜலதாமாளியே இருக்கு. யூனிவர்சிட்டி இருக்கு. நிறைய பழங்கள் மார்க்கெட் இருக்குது. கண்டியில அந்த பேராதனை ஒவ்வொரு அக்களை சொல்லிக் கொள்ளுங்க. பேராதனை பல்கலைக்கழகம் இருக்கு, பேராதனை பல்கலைக்கழகம் இருக்குது. பெரிய பூங்கா இருக்கு. வேற பூங்கா வாழ்த்துக்கள். வேற இருக்குது. வேற உண்டா சாலை இருக்கு. வேற கண்டியில தான் கண்டிய நடனம் என்று சொல்லி கண்டிய நடனங்கள் சிறப்பு நடனங்கள் சிறப்பு. வேற கைவேறியல் நிறைய இருக்கு. நான் போகவே இல்லை அந்த பக்கம். ஏன் போகல? I don't know country. I don't know up country. இன்னொன்று நீங்க முக்கியமானது சொல்லலையே. கண்டில தலதாமாளி இருக்கு. தலதாமாளிகைக்குள்ள தலமாளிகைக்குள்ள அப்படிப்பட்ட 22 பேரும் கஞ்சாவோட இருக்கணும். 22 பேர் அதுக்குள்ள. மற்ற சில புத்தர் பள்ளி இருக்கிறது அங்கதான். கண்டி ராஜ்யத்துக்கு அந்த தங்கத்தின் கனவு அங்க போனவர். இது வஜிதாக்க கண்டில் ஜலதாமாளிகைக்குள்ள போய்க்க முழு நீள காய்ச்சட்ட முழு நீள உடுப்பு போட்டுதான் போவோம். கலாச்சார விளிமியங்களை அவங்க காப்பாற்றுற இடம் கண்டியாக இருக்கிறது. ஆமாம், நான் காப்பாத்தான் இருக்கணும். வேட்டியோட போனவர். இல்ல இப்ப அந்த உடுப்போட போய் தான் நீ அங்க எல்லாம் தேவட்டறிஞ்சு போட்டு அங்கால எல்லாம் சில்மி சமாளி போட்டு இங்க பட்டி வாடிக்கோட முடி வாட்டது. இப்ப நீங்க சொன்னபடியா நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா அந்த முஸ்லிமாக்கள் எல்லாம் அந்த பர்தா போட்டிருக்கக்குள்ள இந்த அப்படி அந்த பர்தா அந்த நாசமா போனவன் செய்த வேலைக்கு நாடி அந்த பிரச்சனை வந்ததானே. எல்லாரும் இந்த எங்களோட பர்தாவெல்லாம் இப்படி உறிஞ்சாங்க. இன்றைக்கு பார்த்தா இந்த 22 பேரும் பர்தாவடம் போனாங்க. இந்த அந்த மோத்த மூடிக்கொண்டு அந்த துணியால சீல உடுத்து பர்தா வெக்கமா பாப்பா. அந்த முகமே தெரியல. நாங்கனாலும் கண்ணு தெரியற பர்தான் போட்டோம். இது அவமான சின்னம் இல்ல, கண்ணும் தெரியாது. அது உங்களுக்கு மான சின்னம், இது அவமான சின்னத்துக்கு மூத்த மூடி கட்ட. அது மானத்தை காத்திருக்கு, இது அவமானத்துக்கு ஆந்தாள் கூட்டிட்டு போயிருக்கு. இல்ல பாருங்களேன் எப்படி உள்ளுக்கு போயேக்கல மானம் கட்டுதான் நம்ம. அப்ப இவங்களுக்கு எல்லாம் இப்ப அதுக்குள்ள நீளோடு போட்டாமோ இந்த போட்டோ ஒருத்து கொண்டு போனா சரி. நாங்க அங்க எடுத்து வச்சு போட்டு சிகரெட் பத்தினதும் அங்க உள்ள பொம்பளைகளோட சில்மிசம் பண்ணதும் பாருங்களோ எப்படி இருக்கிறாங்கன்னு போன உடனே எல்லாம் தேவட்டறிஞ்சு போட்டு தெரிஞ்சதான் அவங்க சும்மா நோமல் உடுப்போட வாணி எங்கட வாசையில சொன்னா அவுட்டு போட்டு திரிஞ்சாங்க. அப்படிதான் மணி அந்த உடுப்பு அப்படி போட்டுட்டு போறது முழுக்காடுன்னு சொல்றதா? சரியா? முழுக்காடு முக்காடு முழுக்காடு முழுக்கவே மறைச்சிட்டு போனவையில அப்படின்னா முழுக்காடு மறைச்சிட்டு போனங்க. இங்க இறங்கி புடிவட்ட தான் மறைச்சது. அங்க எல்லாம் அறிஞ்சு போட்டு அங்க சிகரெட்டும் பத்தி கண்டு அங்க பின்னாடி நாங்க தொங்க போட்டு ஓடுனதான். இல்ல நான் அப்படி போறேன். அந்த நிலைய கேட்டேன். முழுக்காடா முக்காடு? அதுதான் முழுக்காடத்தான் இருக்கணும். அதான் முழுக்காடு சொல்றது இந்த முகத்தை தலையை மட்டும் மூடுறதா முக்காடு. முழுக்காடு நினைஞ்ச அப்புறம் முக்காடு எதற்கண்டு ஒரு கேள்வி இருக்கல்லோ. அப்ப அவரை மூடிட்டு போனார்கள். இல்ல ஒரு தலைப்படுத்து உண்மையா பேச தன்பு அந்த அந்த சமயத்தை வச்சு அந்த மாறுதூரமான செயல்கள் செய்கிறது எந்த மதத்தவர்கள் அது எல்லாத்துக்கும் அது ஒன்றுக்கும் எல்லாமே அரவக்காடத்தான் கிடக்குது. சரி, சிவாசினி வந்துட்டார். நிறைய கொண்டு வர உடமைச்சுதான். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் ஒன்று. இது கட்டாயம் ஒரு இயந்திரத்துக்கு தேவையானது ஒன்று. ஒரு அடையாளமாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அடையாளம். 2வது எல்லைக்கு எல்லை வேலி, அச்சுவேலி. முதலாவது என்ன சொன்னீங்க? இது ஒரு அடையாளம். ஒரு சில வாகனங்களுக்கு சில விடயங்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாகவும் பயன்படுகிறது.
சரி ஊதுற இல்லையா அது? தங்கு அச்சு வேலி வரும். அச்சு வேலைதான். ஓகே வாழ்த்துக்கள். அச்சிவேலி தான் நான் வச்சிருந்தது. இதை நாம் இறுதியான ஊராக எடுத்துக்கொள்வோம். இது ஒரு மீன் வகை. இது ஒரு மீன் வகை. சரியா? அடுத்தது இயற்கையான ஒரு 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 இயற்கையான ஒரு எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்து. இயற்கையானதொரு நிலத்தை விட உயரமான இயற்கையான பகுதி. நிலத்தை விட உயரமான ஒரு இயற்கையான பகுதியை நாங்க இவ்வாறு அழைப்போம். மலை மீன் மீனுக்கு வர நாங்க அழைப்போம். கீரி மலையா? அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க பதில சொல்லணும். கீரி மலை வரும். கீரி மலை. வாழ்த்துக்கள். கீரி மலை தான் நான் வைத்திருந்த ஊர்கள். இதோடு நாங்க முடிவு செய்து கொள்வோம். நான் நிறைய வேறு விடயங்களும் வைத்திருந்த நாங்க அடுத்த வாரங்களில் அதை நாங்க சொல்லிக் கொள்வோம். அடுத்தது நான் இதை மட்டும் சொல்லிக் கொண்டு இந்த தரவை ஊரோடு விளையாடு நிகழ்வில் இந்தியாவில ஒரு கிராமம் பாலியல் தொழில் செய்கின்ற ஒரு கிராமமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல 80-90% பெண்கள் அந்த பாலியல் தொழிலைத்தான் தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். இருக்கும். நட்பூராவா அந்த சொல்ற ஊரா இருக்கிறது. அதுக்கு காரணம் 400 வருடங்களாக இந்த தொழிலைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுல முதலாவது இடத்தில் இருக்குது நட்பூர்வா என்று சொல்ற இடம் இருக்கிறது. அதன் அடுத்த வாரங்கள்ல நான் அந்த ஊர்களை இணைத்துக் கொள்கின்றேன். 6 ஊர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது எங்க இந்தியாவிலயா? இந்தியாவில் தான் இருக்கும். அது இந்த பாருங்க விலங்கல்ல உத்தரப்பிரதேசமா தான் இருக்கும். நான் அடுத்த வாரங்கள் இந்த கேள்வியாக எடுத்துக்கொள்வேன். உண்மையிலே இந்த மனதை சின்ன பிள்ளைகள் 8, 9, 10 வயசுல இருந்து அந்த பெண்கள் இந்த தொழிலுக்கு தள்ளப்படுகிறது வறுமையின் காரணமாக. அது ஒரு பதிவாக எடுத்துக்கொண்டு 90-80% பெண்கள் இந்த தொழிலைத்தான் அவர்கள் தொழிலாக 400 வருடங்களாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாங்கள் நினைக்கும் போது நாங்கள் எல்லோரும் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றோம், எவ்வளவு இதாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு விளையாடு நிகழ்வை நான் இதோடு முடிவு செய்து கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். தொழில்நுட்பத்தோடு இணைந்து கொண்ட வாணிமோகன் அவர்களுக்கும், செல்வி அக்கா சென்ற வாரம் அன்சோயினம் காரணமாக வைத்தியசாலைக்கு சென்ற போது எனக்கு உதவியாக கை கொடுக்கின்ற உங்களுக்கும், கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற பாமுக உறவுகள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நான் பல தடவை கேட்டுவிட்டேன் உங்களோட பகுதியில் இருக்கிற வட்டார வழக்கு சொற்களையும் கொண்டு வந்து தாருங்கள். ஒரு 5 நிமிடத்துக்கு முதல் அதை பேசிக்கொள்வோம். ஏன்னு நான் மறந்து போற விடயங்கள் உண்மையிலே நாங்க மீண்டும் ஒரு தரம் இறைமீட்டி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வீட்டுல பேசுங்க, வீட்டுல கதைங்க, பிள்ளைகளோட. இதுல வெக்கப்பட வேண்டும் இல்லை. இது எங்களோட தாய்மொழி. நாங்க எங்கட மொழி, நாங்க தான் அதை வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே நான் சொல்றேன், நான் வீட்டுல எந்த மொழிதான் நான் பேசுவேன். நான் என்ன பிறந்து வளர்ந்த எங்கட உம்மா எங்களுக்கு என்ன தந்தாவோ அதைத்தான் எனது பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றேன். உண்மையில அதைத்தான் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் வளர்ந்து வடிந்து நாங்கள் ஒரு நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் வாணி. மிக்க நன்றி, வணக்கம். ஜெயமலர் அவர்களை எங்கண்டு கேட்கறதுக்கு வாயுன்னு அவர் வந்துட்டார். நன்றி, வணக்கம். நன்றி. கேள்விப்பட்டீங்களோ தெரிய இல்ல. இன்னொரு நியூஸ் வந்து தேனிசை செல்லப்பா அவர்கள் காலமாகிவிட்டார். ஆமா, நனாமோன் அவர்கள் சொல்லிக்கொண்டு வேலைக்கு போனார். சொல்லும்படியாக நீங்களும் சொல்லிட்டீங்க. நன்றி. எத்தனை பேருக்கு தெரியும் மட்டும் கேட்டேன். நான் இதுல இது வரைக்கும் கதை வர இல்லைன்ட்டு அப்ப நிகழ்ச்சி முடிய சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார். தேரிசை செல்லப்பா பார்த்துட்டு எங்க கணவருக்கு சொல்லி இருந்தேன், மறந்து போனேன். சரியா, நன்றி. அவருக்கு திருப்பி பார்க்கணும் என்ன பேரை மாறி சொல்ல கூட அந்த மற்றபடி அவர் தான் உறுதிப்படுத்த. அவர்தான். ஜெயமலா அவர்களுக்கு வணக்கம். வாங்க. வணக்கம். காலையில இருந்து சத்தத்தை காணும். இல்ல, இன்றைக்கு நான் நிவியோட நிக்கிறபடியா கொஞ்சம் பிஸி. ஓகே சாரி. அவரு சின்னவரை கொஞ்சம் காய்ச்சல், அப்ப ஒரு அழுகையா அதோட கேட்டுக்கொண்டு இருந்தேன்னா நான் வரையிலாம் போச்சு. சரி. நன்றி. தொடர்வோம். நன்றி, வணக்கம்.